ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது சிக்கனு, அப்புறம் வெங்காயம், மிளகா, தக்காளி எல்லாமே வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்கங்க, வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒரு பாக்கெட் நெய் வாங்கிட்டோம், அதை நம்ம ஊற்றுறோம். பார்த்துங்க, எண்ணெயோ நெய்யோ ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாகுதுங்க. அப்புறம் வெட்டி விட்டு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னரமாக வதங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம சிக்கனை போட போகிறோங்க. சிக்கனை போட்டு நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, தேவையான மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோங்க. நல்லா வதக்கி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, நல்லா மசாலா நல்லா இது ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, நம்ம அதுக்கு அரிசி போட போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் பத்தலைங்க, கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணும்னா வச்சிடலாம். நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. போட்டு ஒரு கிளறி விட்றோம். கிளறி விட்டு மூடி போட்டு அங்கே விசில் வந்தோடனே சாப்பாடு செய்யலாம். சாப்பாடு சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது சிக்கன் சில்லி செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம சிக்கன் சில்லி பொரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சிக்கன் 60 சில்லி மசாலாவில் கலக்கி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எண்ணெய் காஞ்சோடனே சில்லி போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிக்கன் போட்டுக்கலாம். காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு போட்டுக்கலாம்.
சிக்கன் போட்டோடனே நம்ம கொஞ்சம் அதை தனித்தனியாக எடுத்து விடணும். ஏன்னா உள்ள எண்ணெயில் ஒட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே நம்ம தனித்தனியாக எடுத்து விடணும். இங்கே பாருங்கள். சில்லி நல்லா பொருளாக வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முருகெல்லாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம இப்போ எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீதி இருக்கிற சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம இதெல்லாம் எப்படி சாப்பிட போகிறோன்னா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம வீட்லேயே மசாலா தயாரித்து செஞ்சதுங்க. சிக்கன் பீஸ் நல்லா ஃபைனலாக நம்ம பிரியாணி செஞ்சு சிக்கன் 65 செஞ்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. அப்புறம் தொகுத்து லைட் வச்சு இருக்குதுங்க. முதல் வாய் உங்களுக்கு. எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம்.